ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं नाहं ब्रह्म निराकुर्यात् मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्पनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मार्थे मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। நமஸ்காரம் டு எவ்ரிபடி. நம்ம இந்த கேனோபனிஷத் என்னும் உபனிஷத்தை அனுபவித்து வருகின்றோம். அதில் சாமவேதத்தில் ஸ்தலவகார ஷாக்கா பிராமணத்தில் வரக்கூடிய மந்திரம். இதற்கு கேனோபனிஷத் என்று பெயர் வர காரணம் கேனேஷிதம் பதிதம் பிரேஷிதம் என்று தொடங்கியதால் கேனோபனிஷத் என்றே பெயர் வந்தது. குரு யார் என்று சொல்லப்படவில்லை, சிஷ்யனும் யார் என்று அறியப்படவில்லை. ஆனால் இந்த உபனிஷத்தில் ஒரு சிறப்பு, பகவத் பாதால் சங்கராச்சாரியார் பதபாஷ்யம் அர்த்தபாஷ்யம் என்று 2 பாஷ்யங்களை செய்து அனுபவித்துள்ளார். இதன் சாந்தி மந்திரம் சாமவேதத்திற்கு பொதுவாக உள்ள ஆப்யாயந்து மமாங்கானி என்னும் சாந்தி மந்திரமாகும். இதில் 4 அத்தியாயங்கள். இதில் முதல் அத்தியாயம் கேள்வி, சிஷ்யன் கேள்வி கேட்க அதற்கு விடை தருவதாக குரு பதில் சொல்கின்றார். அந்த கேள்வியிலேயே, ஒரே கேள்வியிலேயே 4 கேள்விகளை அவர் கேட்கின்றார். அதற்கு குரு ஒரே பதிலை தான் சொல்கின்றார். 4 கேள்விக்கும் ஒரே பதில் தான் சொல்றார். அடுத்து 2வது அத்தியாயத்தில் பிரம்மஸ்வரூபத்தையும் அதன் உபாசனையும் பற்றி சொல்லி, 3வது அத்தியாயத்தில் ஒரு கதை ரூபமாக யக்ஷனாக வரக்கூடிய ஒரு கதையாகவும் அந்த கதை மூலமாக பிரம்மம் எப்படியாப்பட்டது என்பதை சொல்லி, 4வது அத்தியாயத்தில் சாதகர்கள் இந்த பிரம்மத்தை எப்படி உபாசனை செய்ய முடியும் என்பதை சொல்லித் தருகின்றது இந்த உபனிஷதம். இதில் முதல் ஸ்லோகம் நாம் பார்த்தோம். அதில் ஒரே ஸ்லோகத்தில் 4 கேள்விகள். என்ன கேள்வி அப்படின்னா, கேனேஷிதம் மனக பிரேஷிதம் பததி. இந்த மனமானது யாரின் உந்துதலால் செல்கின்றது? கேன பிராண பிரதம பிரைத்தியுக்தக. 2வது கேள்வி, எதன் காரணத்தினால், யாருடைய தூண்டுதனால் அல்லது பை விச் பிரின்சிபல், எதனால் இந்த பிராணசக்தியானது பல்வேறாக பரிமளித்து தத்தம் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது? 3வது கேள்வி, கேன ஈஷிதாம் இமாம் வாச்சம் வதந்தி. எந்த ஒரு சக்தியினால் இந்த நாத பிரம்மமானது, பரபிரம்மமாக இருக்கக்கூடிய வஸ்து, நம் நாக்கில் ஒரு வார்த்தையாக, சப்தங்களாக பரிமளிக்கின்றது? 4 ஸ்ரோத்ரம் சக்ஷுர் ககுஹு தேவோ யுனக்தி. எந்த ஒரு சக்தியின் காரணத்தினால் நம் கண் பார்க்கப்படுகின்றது, காது கேட்கப்படுகின்றது, அந்தந்த இந்திரியங்கள் தத்தம் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் இந்த 4 கேள்விகள். இந்த 4 கேள்விக்கும் நம்ம ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அதுபோல ஒரு ஸ்லோகத்திற்கு நாம் பதபாஷ்யம் அர்த்தபாஷ்யம் 2த்தையும் பார்க்கணும்னு அடியேனுக்கு ஒரு அவா. அதனால் அதன் பதபாஷ்யம் அர்த்தபாஷ்யத்தை கண்டு அடுத்து இந்த கேனோபனிஷத்திற்கு ஒரு முன்னுரை சங்கர பகவத்பாதால் எழுதியிருக்கார்.
அதில் அதிகாரி, சம்பந்த, விஷய, பிரயோஜனம் என்னும் 4ஐயும் அவர் சேர்த்து அனுபவித்தார். அதையெல்லாம் நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். அடுத்து இந்த கேள்விக்கான பதிலை குரு சொல்லும் பொழுது அவர் நேராக இதுக்கெல்லாம் காரணம் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லாமல் அவர் தனித்தனியாக அவர் சொன்ன அத்தனையும் அந்த கேள்வியிலிருந்து எடுத்து அவை அனைத்திற்கும் எப்படி செய்கின்றது, வேலை செய்கின்றது என்பதை, யாரின் காரணத்தினால், எதனின் உந்துதலால் எப்படி இது நடக்கின்றது என்று கேட்டார். அதை அப்படியே அவர் பதிலாக சொல்கிறார். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ யத்வாச்சோஹ வாச்சம் கஹு சஹு பிராணஸ்ய பிராணஹ சக்ஷுஸ்ரோத்ராதி முச்ச தீரா பிரேத்யா அஸ்மான் லோகாத் அமிர்தா பவந்தி. இதில் அமிர்தம் என்பது ஆத்மாவை குறிப்பதன் பொருளாக கண்ணாக செயல்படுகின்றது, மனம் மனமாக செயல்படுகின்றது, வார்த்தையாக செயல்படுகின்றது, பிராணன் பிராணனாக செயல்படுகின்றது, கண்ணாக செயல்படுகின்றது, காதாக செயல்படுகின்றது. இவை அனைத்துக்கும் பின்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்தியாத்மிக சக்தியினால் மட்டுமே நாம் இதை உணர முடியும் என்று இந்த பதிலை குரு சொல்கிறார். இது ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, அப்போ தான் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். என்னடா இது, இவர் என்ன சொல்கிறாருன்னே ஒன்றும் புரியலையே, நம்ம கேட்டதுக்கு அப்படியே அவரே அதுதான்ன்றாரு. அப்போ அது எது அப்படின்னு கேட்க தோணும்ல. அதைத்தான் அந்த ஸ்டூடெண்ட் தலை சுரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதற்காக குரு என்ன பண்ணுறார், இப்போ அடுத்து அதையே விரிவாக்கம் செய்து அதிலிருந்து இந்த உபனிஷதம் தொடங்குகின்றது. 3வது மந்திரம். நச்சக்ஷுர் நதத்ர சக்ஷுர் கச்சதி நவாக் கச்சதி நோ மனஹ ந வித்மோ ந விஜானீமோ யதைததனு சிஷ்யாத். இப்போ குரு தன்னுடைய போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னாரோ அதை அப்படியே இங்கே கான்ட்ரடிக்ட் பண்ண போகிறார். அதாவது போன ஸ்லோகத்தில் அவர் என்ன சொன்னார், கண்ணிற்கு கண்ணாக மனத்திற்கு மனமாக. இந்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹ வாச்சோக வாச்சம் பிராணஸ்ய பிராணகன்னு சொன்னார். கண்ணிற்கு கண்ணாக, காதிற்கு காதாக, மனத்திற்கு மனமாக, வாக்கிற்கு வாக்காக இருக்கக்கூடியது. அதை நீ புரிந்து கொண்டால் அமரணத்துவம் அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, இதை நீ கண்ணால் காண முடியாது, வாயால் பேச முடியாது, மனத்தால் அடைய முடியாது. இதை எதை கொண்டும், இந்த இந்திரியங்களை கொண்டு, இந்திரிய அகோச்சர விஷயமாக இருப்பதால் இந்திரியங்களை கொண்டு இதை நீ உணர முடியாது. அதுவே நீ கேட்ட வஸ்து அப்படின்னுட்டார். இவ்வளவுதான் இந்த ஸ்லோகமே. ஆனால் இதுக்குள்ளார இருக்க அந்த தாத்பரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இட் ரிக்வயர்டு அ லாட் ஆஃப் எஃபர்ட். கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்லோகம் புரியும். அப்போ ஏன் அப்படின்றத அவரே விரிவாக்கம் சொல்கிறார். ந தத்ர சக்ஷுர் கச்சதி. சக்ஷுர் அப்படின்னா என்ன, கண்ணு. கண்ணானது அங்கே போக முடியாது. கண்ணை கொண்டு நீங்கள் ஆத்மாவை பார்க்க முடியாது. அதுதான் அதன் பொருள். ஏன்னா ஆத்மா என்பது ஒரு பார்க்கப்படும் வஸ்து கிடையாது, அது ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸ்ரீமத் சுவாமி பரமார்த்தானந்த சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார், தயானந்த சரஸ்வதி சுவாமிகளும் சொல்லுவாங்க, இட்ஸ் நெவர் எவர் எ subject to know, but it's your ever object to identify. So ஆத்ம தரிசனம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு முருகனோ பெருமாளோ சிவனோ காளியோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்து புஜங்கி மகிஷாசுரமர்தினின்னு சிங்கம் மேலே உட்காந்துட்டு அம்பாள் உட்காந்துட்டு இருக்க மாதிரி காட்சி கொடுக்கலாம் மாட்டாங்க. பிரம்ம தரிசனம்
அதில் வேற நம்ம சில பெரிய மகான்கள்லாம் போட்டுப்பாங்க. மகான்கள் போட்டுக்க மாட்டாங்க, கூட இருக்கிற சிஷ்யங்கள்லாம் அவங்கள பிரகடனம் பண்ணணுன்றதுக்காக பிரம்ம தர்ஷனத்தை அடைந்த பிரம்மஞானி அப்படின்லாம் போடுவாங்க. அப்படிலாம் என்ன அர்த்தம்? இன்னும் அவர் பிரம்மத்தை அடையவில்லை என்று பொருள். ஏன்னா பிரம்மத்தை கண்ணால் யாருன்னா தரிசனம் பண்ண முடியுமா? இந்த ஸ்லோகம் தான் அதுக்கு பிரமாணம். வேதமே சொல்கின்றது, ந தத்ர சக்ஷுர் கச்சதி. ஏன்னா சில டிவோட்டீஸ்ங்களே, பக்தர்களே சொல்லுவாங்க, சுவாமிஜி உங்களுடைய கிளாஸ் ரொம்ப நன்னா இருந்தது, அதுக்கப்புறமா எங்களுக்கு நேற்று நைட்டு 12 மணிக்கு மேலே நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது சரியாக 1:22க்கு பிரம்ம தரிசனம் கிடைத்தது அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் அவர்கள் பிரம்மத்தை அனுபவிக்கவில்லை. ஏனெனில் பிரம்மாவை வேணா பார்த்துக்கலாம். சதுர்முக பிரம்மனாக இருக்கக்கூடிய பிரம்மா, சரஸ்வதியுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவங்கள வேணா நீங்க பார்க்க முடியும். ஏன்னா அவங்கெல்லாம் இறைவர்கள். இறைவர் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் ஈஸ்வரர்கள். ஈஸ்வரர்களை நாம் காண முடியும். நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க. கண்ணனை நாம் அனுபவிக்கின்றோம், ஏனெனில் அவர் சகுணத்தில் இருப்பதால். பெருமாளை அடைகின்றோம், அதே போல சிவனை அடைகின்றோம். கைலாசத்தை அடைந்தோம், வைகுண்டத்தை அடைந்தோம், பிரம்ம பதவியை அடைந்தோம், இப்படிலாம் சொல்றோமே, இதெல்லாமே தாத்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு பதவி. ஏன்னா பிரம்மான்றது ஒரு போஸ்ட், சிவன்றது ஒரு போஸ்ட், விஷ்ணுன்றது ஒரு போஸ்ட். இதை நான் சொல்லலை, வேதமே சொல்றது. ஸோ இவங்க எல்லாமே ஒரு தாத்காலிகமான ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட்டுக்கு யார் போய் அங்கே உட்காடுறாங்களோ அவங்கள நம்ம அன்னைக்கு பிரம்மான்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், ருத்ரன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங். சிஎம், பிஎம், கவுன்சிலர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவன் யார் வேணா இருக்கலாம். அந்த ஏரியா கவுன்சிலருக்கு நம்ம வச்ச பேர் கவுன்சிலர். அவன் பேர் என்னவே இருக்கலாம், குப்பம்மா, சுப்பம்மா, எதை வேணா இருக்கலாம், ரமேஷ், லோகேஷ், தினேஷ்னு இருக்கலாம். ஆனால் நாம் அவர்களுக்கு வைத்த பெயர் என்ன? எம்எல்ஏ, எம்பி அப்படின்னு. அதே போல இந்த விஷ்ணு, பிரம்மா, மகேஸ்வரன் என்பவர்கள் எல்லாம் சகுணத்தோடு இருக்கவர்கள். குணக, குணத்தோடு நிறைந்தவர்கள். விசிஷ்டாத்வைதத்திற்கும் அத்வைதத்திற்கும் அங்கே தான் பெரிய கிளாஷே வருது. ஏன்னா அத்வைதம் பிரகாரம் இறைவனானவன் நிர்குணமானவன். தயானந்த சரஸ்வதி சுவாமிகளுடைய அந்த சிவனுடைய ஸ்லோகத்தை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது நிர்குண பரபிரம்மஸ்வரூபா கன கன பூத பிரபஞ்ச ரகிதா. எங்க சுவாமி இருக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டை பாண்டிங்கன்னா, நீங்க பாட்டுன்னு சொல்லிட்டு அதை கூட ஸ்லோகம் ரூபத்தில் சொல்றீங்களேன்னு கேட்பீங்க. நிர்குண பரபிரம்மஸ்வரூபா கன கன பூத பிரபஞ்ச ரகிதா அப்படின்னு போஷம்போ அப்படின்ற ஒரு பாட்டில் பாடுவார். அதை எழுதினது சுவாமி ஸ்ரீமத் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிகள். அப்ப இந்த நிர்குணத்தில் இருக்கக்கூடியது தான் அத்வைதிகள் ஒத்துக்கொள்வார்கள். அதனால் தான் நிராகாரர்கள் என்றே அத்வைதிகளுக்கு பெயர். ஆனால் விசிஷ்டாத்வைத மதத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சகுணஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். ஏன்னா பகவான் எம்பெருமானார் ராமானுஜ சுவாமிகள் அவருக்கு பாஷ்யத்தில் எழுதும் போதே சகல குண சம்பன்னக அப்படின்ற வார்த்தையை எழுதிடுவார். அதே சங்கர பகவத் பாதாளுடைய பாஷ்யத்தில் போய் பார்த்தீங்கன்னா காரிய காரண விலக்ஷணக அப்படின்ற வார்த்தையை ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். நிர்குணக அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு சகுணத்தோடு இருக்கக்கூடியதை இப்போ நம்ம ரெண்டு பேரையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவரை பொறுத்த மட்டில் நிர்குணம், இறைவனுக்கு குணங்கள் கிடையாது. அவரை நீங்கள் ஒரு உருவமாக அடைய முடியாது. அப்ப பரபிரம்மத்திலிருந்து சொல்றாரு அவர். விசிஷ்டாத்வைதிகள் சகுணத்திலோடு சொல்கின்றார்கள். சகுணக அதாவது குணத்தோடு நிறைந்த, சகல குண சம்பன்னக, கல்யாண குணகலசாலி என்று கத்தியத்திரயத்திலையும் சாதிப்பார். சகல குண சம்பன்னக அப்படின்வார். அப்ப எல்லா குணங்களையும் அடைந்தவர். எல்லா குணங்களும்னா என்னென்ன குணம்? நல்ல குணம், தீய குணம், எல்லாற்றையும் அடைந்தவர் இறைவன் அப்படின்னு. குணத்தோடு எவன் இருக்கின்றானோ அவனுக்கு உருவம் உண்டு. அதனால்
அவர்கள் சகுணேஸ்வரர்கள். அத்வைதிகள் குணமற்றதாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை வணங்குவதால் அவர்கள் நிரீஸ்வரர்கள் என்று பெயர். இப்போ இதெல்லாம் பேசிக் பிரின்சிபல்ஸ், இருந்தாலும் நான் சொல்லணும்னு சொன்னேன் இந்த ஸ்லோகத்துக்கு. இப்போ இந்த இடத்துல அல்டிமேட்டா அத்வைத்தத்திலிருந்து அந்த ரிஷி சொல்லும் பொழுது நதத்ர சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி நோ மனஹ. நோ மனஹனா இங்கிலீஷ்லையும் நோ தான், சம்ஸ்கிருத்லையும் நோ தான். தெர் இஸ் நோ எனி மைண்ட். அங்கே வாக் செல்ல முடியாது. வாக்கால் நீங்கள் சொல்ல முடியாது. சுவாமி வாக்கால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் இவ்வளோ நேரம் கத்தின்ட்டு இருக்கீங்களே, எதுக்கு கத்துறீங்க? எதுக்கு இவ்வளோ தளவு கஷ்டப்பட்டு உங்கள் வாயை திறந்து திருவாய் மலர்ந்து இத்தனை உதிக்க வேண்டுமா அப்படின்னா வேற வழி இல்லை. வேதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமெனில் அப்படித்தான் புரிந்து கொள்ள முடியும்னா வேற வழி இல்லை. இப்போ நான் உங்ககிட்ட சொன்னாதானே அதுக்கு நீங்கள் கேட்க முடியும். நானும் சொல்லாமல் நம்ம மௌனவியாக்கியாம் பிரகதனஸ்ய பரபிரம்ம தத்துவம் யுவானம்னு உக்காந்துட்டேன்னா என்ன ஆகும்? நான் பாட்டுன்னு உட்காந்துட்டு இருப்பேன். நீங்களும் சிஷியர்கள்லாம் ஒன்றும் சுவாமி பேசவே மாட்டுறாரு, ஒருவேளை இன்னைக்கு கூகுள் மீட் இல்லை போல இருக்குன்னு நினச்சிட்டு நீங்களே கால் பண்ணி கேட்பீங்க, சுவாமிஜி உங்கள் வார்த்தை எதுவுமே கேட்கல, சம்திங் இஸ் மிஸ்டேக்னு. அப்போ நான் சொல்லுவேன், இல்லை நான் ஒன்றும் பேசவே இல்லை அப்படின்னு ஆகிடும். அத்வைதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் நமக்கு ஓரளவிற்கு அந்த லெவலுக்கு வந்துட்ட பிறகுதான் சகுணத்தை நாம் நம்பினால் மட்டுமே, ஏன்னா அதை பிடிச்சாதான் நிர்குணத்தை பிடிக்க முடியும். இவ்வளோ தொழில் நான் கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அற்புதமாக அழகாக ஒரே வார்த்தையில், ஒரு சின்ன வார்த்தையிலேயே இதை சொல்லிட்டார். எப்படி தெரியுங்களா? இந்த ஃப்ரிட்ஜிலெல்லாம் சம்மர் சீசனில் நம்ம தண்ணியை ஊற்றி வைப்போம். தண்ணீரை ஊற்றி ஃப்ரீசரில் எடுத்து வைப்போம். அப்படி எடுத்து வைக்கும்போது என்ன ஆகுது? அந்த H2O ஆன அந்த தண்ணீருக்கு உருவம் கிடையாது. ஆனால் அதே தண்ணீரை நீங்கள் ஒரு ஃப்ரீசரில் க்யூபாக வைக்கலாம், ஸ்கொயராக வைக்கலாம், ரவுண்டாக வைக்கலாம், சர்க்குலராக வைக்கலாம், இல்லை ட்ரையாங்கிளாக வைக்கலாம். ஏதாவது ஒரு எந்த வடிவத்தில் நீங்கள் அந்த தண்ணீரை ஊற்றி ஃப்ரீசரில் வைக்கிறீங்களோ அதே உருவத்தில் அந்த தண்ணீர் உருவம் காணப்படுகின்றது. அப்போ தண்ணீருக்கு உருவம் உண்டா இல்லையா என்றால் ஃப்ரீசரில் வச்சதுனால அதுக்கு உருவம் இருக்குது. ஆனால் உண்மையில் தண்ணீருக்கு உருவம் இல்லை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கணும், வேறு வழி இல்லை. அதே போல் பரபிரம்மத்திற்கு உருவம் இல்லை. ஆனால் அது மாயா என்னும் அந்த ஃப்ரீசரில், இதை வேற உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்படியாப்பட்ட எக்ஸாம்பிள் நீங்களும் வேறு எங்கன்னா சொல்லும்போது புரிஞ்சுக்கிறதுக்காகன்ற வார்த்தையை சொல்லுங்க, இல்லைன்னா வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ அந்த மாயா உபஹித சைத்தன்யம் சுத்த சைத்தன்யமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த சுத்த சைத்தன்யத்தோடு மாயா உபஹித சைத்தன்யம். இப்போ இன்னொரு கேள்வி வரும், சுவாமி இப்போ ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் நீங்கள் தண்ணியை ஊற்றி வச்சிங்க, அது உருவம் வந்துச்சுன்னு சொன்னீங்க, ஓகே நான் அதை புரிஞ்சுக்க முடியும். இந்த மாயா உபஹித சைத்தன்யம் நீங்களே, அப்போ அந்த சைத்தன்யத்திலிருந்து வேறுபட்டதா அல்லது சைத்தன்யத்தோடு இருந்ததா அல்லது இது எங்கிருந்து திடீர்னு இந்த மாயான்றது பிறந்ததுன்னு கேள்வி கேட்பீங்க. இதனால்தான் அத்வைதி இரண்டாக பிரிந்தது. அத்வைத்தம் ரெண்டாக பிரிஞ்சது. மாயாவாதம், சிச்சாயாபத்தி, அதாவது பிரதிபிம்பவாதம் என்று இரண்டாக பிரிந்தது. இந்த மாயாவாதத்தின் பிரகாரம் பிரம்மம் என்பது அந்த ஆனால் ரெண்டு பேரும் ஒத்துக்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், அப்போ ஈஸியாக போயிடும். இது சிச்சாயாபத்தி நியாயமாகவும் இருக்கலாம். இந்த நியாயசாஸ்திரத்தில் சிச்சாயாபத்தி நியாயம்னா என்னென்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு முறை. நீங்கள் ஒரு முறை கேட்டு இருந்தீங்கன்னா அது புரிஞ்சிருக்கும் உள்ளார. அதாவது இந்த கண்ணாடியை வச்சு அது மூலமாக சூரிய ஒளியை வந்து ரூமுக்கு இருட்டு ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்தால் எப்படி அது வெளிச்சம் கொடுக்குமோ அது போல அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இன்னொன்று பிரதிபிம்பவாதமும் அதே பிரதிபிம்பவாதத்துக்கு தான் இந்த கண்ணாடி. மாயாவாதம்ன்றது வேற. ஸோ எனிவே இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிற ஒரு பொருள், இந்த மாயையானது பிரம்மத்தின் இடத்திலேயே இருந்தது. பிரம்மமேதான் மாயையை உருவாக்கி அந்த மாயையின் துணை கொண்டு இந்த லீலையை செய்கின்றது என்பது அவர்களுடைய வாதம்.
இதுக்கு பகவத்கீதையிலும் பிரமாணம் இருக்கின்றது. மாயாது பிரகிருதிம் வித்திம் மாயினம் து மகேஸ்வரம் என்னும் ஸ்லோகம் உள்ளது. அதே போல் வேதாந்த சாரத்திலும் அப்படி தான் சொல்லுவாங்க. சுத்த சைத்தன்யமாக இருக்கக்கூடியது அது மாயா உபீத சைத்தன்யத்தோடு வரும்பொழுது அதற்கு ஈஸ்வரன் என்று பெயர். அந்த ஈஸ்வரனை அடைவதற்கு பொருட்டு விசிஷ்டாத்வைத்தம் வந்தது. அந்த ஈஸ்வரனை தெரிந்து கொண்டு அந்த ஈஸ்வரனையும் விட்டுவிட வேண்டும் என்பது தான் அத்வைத்தம் வருகின்றது. இது எப்படின்னா, ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகாக சொல்லுவார். ஒருத்தனுக்கு ஒரு காலில் முள்ளு குத்திருது, ஓகேங்களா? முள்ளு குத்திட்ட உடனே சுவாமி ரொம்ப ஈஸியாக அப்போ கிளாஸை கட் பண்ணிடலாம், முள் இருக்கிறதுனாலன்னு சொல்லிடாதீங்க. ஒரு காலில் முள்ளு குத்திருது, அப்போ அந்த முள்ளை நம்ம எடுத்து போடணும். அந்நேரத்துக்கு நமக்கு தேடி பார்க்குறோம், பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்லாம் காணும், பக்கத்துலேயே வேற ஒரு முள்ளு செடி இருக்குது. அப்போ அந்த முள்ளு செடியில் இருக்கிற முள்ளை உடைத்து நம் காலில் தைத்த அந்த முள்ளை களைந்து விட்டு, பிறகு இல்லை இந்த முள்ளுனால் தான் இந்த முள் எனக்கு நீக்கப்பட்டது, இது ரெண்டுத்தையும் எடுத்துன்னு போயிட்டு நான் எக்மோர் மியூசியமில் வைப்பேன், இல்லை சேலம் மியூசியமில் எடுத்துன்னு போய் வைப்பேன்னு சொல்ல முடியாது. அவங்க எடுத்துக்கவும் மாட்டான். அதை என்ன பண்ணிடணும், ரெண்டுத்தையும் தூக்கி போட்டுருவோமா இல்லையா? இல்லை நான் பேக்கெட்லேயே வச்சுருப்பேன், இன்னொரு முறை குத்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணி போடலாம் சொல்ல முடியாது. அதே போல் இந்த இறைவனை நிராகாரணமான அந்த சகுணமற்ற இறைவனை நாம் அடைய வேண்டுமென்றால் சகுனத்தோடு இருக்கக்கூடிய முதல் ஈஸ்வரனை நாம் அனுபவிக்க வேண்டும். அதை அனுபவித்து உணர்ந்த பிறகுதான் அந்த ஈஸ்வரனை நாம் விட முடியும். தெரியாத ஒரு பூனைக்குட்டியை இருட்டு ரூமில் உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் எப்படி, கருப்பு பூனை, அமாவாசை இருட்டு, வெளிச்சமோ இல்லை, அது வீட்டுக்கு வெளியே இருக்குது. இப்போ நீங்கள் அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? முதல்ல நீங்கள் பூனையை பார்க்கணும், அதுவோ கருப்பாக இருக்குது, அப்போ வேறு அமாவாசை வேறு, லைட் வேறு இல்லை. முதல்ல அந்த பூனையை பிடிக்கணும், அதுக்கப்புறமா அந்த பூனையை வீட்டுக்குள்ளார சேர்க்கக்கூடாது. அதுதானே நம்மளுடைய வேலை. ஏன்னா பூனையை வீட்டுக்குள்ளார வச்சிங்கன்னா பாலெல்லாம் பிடிச்சிக்கிடும். அதே போல தான் முதலில் நாம் இறைவனை புரிந்து கொண்டு அவனுடைய சகல குணங்களையும் உணர்ந்து கொண்டு அதன் பிறகு அவரை விட்டுவிட வேண்டும். ஏனெனில் அவர்னால நமக்கு மோட்சம் கிடைக்காது. அவருடைய அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும். என்ன ஐஸ்வர்யம் கிடைக்கும்? பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், ஆயுள் கிடைக்கும். எத்தனை முறை பிறந்து திரும்பவும் இதே பணம், பொருள், ஆயுளை நம்பி வாழ்ந்தால் நமக்கு வாழ்க்கை கிட்டுமா, மோட்சம் கிட்டுமா என்றால் மனுஷனாக பிறந்ததற்கான அடையாளம் அது அல்ல. நம்மளுடைய 4 விதமான புருஷார்த்தங்களில் பரமபுருஷார்த்தமாக இருக்கக்கூடிய மோட்ச புருஷார்த்தத்தை அடைய வேண்டுமெனில் இந்த ஈஸ்வரனை நாம் விட வேண்டும். அதனால்தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை விடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான உபனிஷத்துக்களுக்கெல்லாம் சங்கர பகவத்பாதால் பாஷ்யம் எழுதியிருக்கார். அப்போ நதத்ர சக்ஷுர் கச்சதி, அங்கே கண் பார்க்க முடியாது என்றால் சகுண பிரம்மனாக இருந்தால் அவனை பார்த்து விடலாம். ஆனால் அவன் சுத்த பிரம்ம பராத்பர ராமானாக இருப்பதால் அவனை பார்க்க முடியாது. ந வாக் கச்சதி, சுவாமி வாக் கச்சதி, அங்கே மனம், வாக்கு பேசாது, வாய் பேச முடியாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்போ எதுக்கு நம்ம உபனிஷத்தை படிக்கணும்? அப்போ எதுக்கு நம்ம உபனிஷத்தை கேட்கணும்னா, உபனிஷத் நிர்குண பரபிரம்மத்தை சொல்வதற்கு முன்பு சகுண பிரம்மத்தை சொல்லி இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இறைவன் உன்னுடைய அந்த பரபிரம்மம் அல்ல. இப்போ ஒரு பொருளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அப்போ புரிஞ்சுப்பீங்க. ஒரு நண்பர் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கார், ஆசிரமத்துக்கு வந்திருக்கார். நானும் என் பெஞ்சிலேருந்து எழுந்துக்க மாட்டேன், ஆனால் என்னுடைய ரூமில் இருந்து ஒன்றுத்தை நான் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு நான் இந்த புதுசாக வந்திருக்கவர், அவருக்கு என் ரூமுக்கே இது வரைக்கும் போனதில்லை. அவர்கிட்ட சொல்கிறேன், நான் என் ரூமுக்கு போய் அதை எடுத்துன்னு வாங்கன்னு. இப்போ நான் சொல்லும்போது தெளிவாக சொன்னால் தானே அவருக்கு புரியும். என்னுடைய ரூமு இடது பக்கமாக உள்ள ஒரு ரூமு, அந்த ரூம்குள்ளார போங்க, அங்கே ஒரு ரேக் இருக்கும். அந்த ரேக்கில் 3வது ரேக்கில் என்னுடைய கண் பார்க்கக்கூடிய அந்த ஸ்பெக்டக்கல் கண்ணாடியை வச்சுருக்கேன். அந்த கண்ணாடியை எடுத்து வாருங்கள். அங்கே 2 கண்ணாடி வேறு இருந்துச்சுன்னா ஒரு கண்ணாடியை விட்டுட்டு இன்னொரு கண்ணாடியை எடுத்துகிட்டு வாங்கன்னு நான் தெளிவாக சொன்னால் மட்டும்தான் அவரால் செய்ய முடியும். இது புரியுறதுங்களா? ஏன்னா முகம் தெரியாத ஒரு நண்பர்
என் ரூமுக்கு இதற்கு முன்னாடி போனதே கிடையாது. அவருக்கு நான் தெளிவாக என் வாயால் சொன்னால் மட்டும்தான் அந்த சப்த பிரமாணத்தை பிரமாணமாக வைத்து கொண்டு அதே நான் என்னென்னலாம் சொன்னனோ அதே மாதிரி போனால் அந்த இடத்துல அதை அடைய முடியும். அதே போல நாம் நிராகாரணமாக நிர்குணமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை உணர வேண்டுமெனில் இந்த சப்த பிரம்மமாக இருக்கக்கூடிய உபனிஷதங்களெங்கும் வேதாந்தங்களையும் படித்து ஸ்ரவணம் செய்து மனனம் செய்து நிதித்தியாசனம் செய்தால் ஒழிய அதை நாம் அடைய முடியாது. ஏனெனில் அதை அடைவதற்கு இதுதான் வழி. அப்போ இங்கே வேதம் சொல்லுதேன்னா, ஆனால் அதுக்கப்புறமா நம்ம அந்த வாயால் ஒன்றும் பண்ண போகிறதில்லை. ஏன்னா வாய் இஸ் எ இன்ஸ்ட்ருமெண்ட், மவுத் இஸ் எ இன்ஸ்ட்ருமெண்ட். வாயின்றது ஒரு வெறும் கருவி மட்டும்தான். இப்போ நீங்கள் இன்னும் கூட தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் படிக்கிறதுக்கு கண்ணாடி வேணும். ஆனால் எல்லா நேரமும் நீங்கள் கண்ணாடி, மூக்கு கண்ணாடி எல்லா நேரமும் அந்த கண்ணாடி அணிந்திருப்பீர்களா என்றால் இல்லை. குளிக்கும்போது அணிய மாட்டீங்க, தூங்கும்போது அணிய மாட்டீங்க. ஏன் சுவாமி அங்கெல்லாம் தேவையில்லையானா, அங்கே எனக்கு அதன் ஸ்வரூபம் தேவையில்லை, அது இல்லாமலே என்னால் அனுபவிக்க முடியும். புரியுறதுங்களா? ஆனால் மீதி நேரத்திலலாம் இந்த உலக லௌகிக விவகாரங்களில் நமக்கு கண்ணாடி தேவை. இப்போ எனக்கே படிக்கிறதுக்கும் தேவை, லேப்டாப் பார்க்குறதுக்கு தேவை, செல்ஃபோன் பார்க்குறதுக்கு தேவை, மற்றவங்க யாருன்னா வந்தால் பேசுகிறதுக்கு, அது யாருன்னு புரியறதுக்கு எனக்கு கண்ணாடி தேவை. சப்போஸ் என் கண்ணாடி உடஞ்சிருத்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ நான் எனக்கு கண்ணாடி தேவையே இல்லை. ஏன்னா கண்ணாடி வர வரைக்கும் என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா என்னுடைய ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய கண் அப்படியே தான் இருக்கின்றது. அதே போல இந்த ஆத்மா எனப்படும் ஸ்வஸ்வரூபானுசந்தானமாக இருக்கக்கூடிய விவேக சூடாமணியில் பகவத்பாதால் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயதே. உண்மையான பக்தி என்னவென்றால் ஸ்வஸ்வரூபானுசந்தானம், தன்னுடைய சொந்த சொத்தாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை உணர்வது. அப்போ அந்த ஆத்மாவை உணர வேண்டுமெனில் நம்முடைய முதலில் நாம் பக்குவம் அடைய வேண்டும். பக்குவம் அடையாமல் நம்மளால் அதை செய்ய முடியாது. புரியுறதுங்களா? அப்போ அந்த பக்குவத்தை நமக்கு காட்டுவதற்காக பகவான் என்ன பண்ணுறாரு, உடனே ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து அங்கே நமக்கு ஆச்சாரிய பெருமக்கள் ஈஸ்வரனை உபாசனை செய்ய சொல்லி, அதற்கு பிறகு அந்த ஈஸ்வரனையும் நாம் விட்டுவிட வேண்டும். ஏனெனில் அவனையும் கடந்து சென்றால் ஒழிய இதுக்கு வேற வழி இல்லை என்று காட்டி தருகின்றார். ஓகேங்களா? இதை தான் இந்த இடத்துல இவர் சொல்றார். புரியுறதுங்களா? ஸோ மனசு, அங்கே மனம் செல்லாது. ஏனெனில் மனத்திற்கும் மேலானது இந்த சக்தி, வாக்கிற்கும் மேலானது இந்த சக்தி, கண்ணுக்கும் இந்திரியம் பாருங்க, மனசே முடிஞ்சு போச்சு, மனசு தான் டோல்கேட்டே. அப்போ டோல்கேட்டே இங்கே இல்லைன்னா மீதி இந்திரியங்கள், 5 இந்திரியங்கள் இருக்குல்ல, அந்த வாக்பாணி பாத பாயு உபஸ்தா, இவையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை தெளிவாக காட்டுவதால் இந்த உபனிஷத் குரு முதல்ல ஒரு பசில் வைக்கிறாரு. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்றதுக்காக, ந சக்ஷுர் கச்சதி, ந வாக் கச்சதி, ந மனம் கச்சதி, ந வித்மனஹ ந விஜானீமஹ. இது இன்னும் அடுத்தது. நீ இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய அனைத்தும், உனக்கு தெரியக்கூடிய அனைத்தும் உண்மையில் நீ புரிந்து கொண்டாய் என்று நினைக்கின்றாய். ஆனால் அதை புரிந்து கொள்ளவில்லை. நீ புரிந்தது அனைத்தும் இப்படி தான் நம்ம எல்லாருமே புரிஞ்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் எல்கேஜிலிருந்து +2 வரைக்கும், இல்லை காலேஜ் வரைக்கும், இல்லை பிஜி யூஜி டிப்ளமா ஐடி எல்லா வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு சப்ஜெக்ட்லாம் படித்து நம்ம இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கின்றோம். சயின்ஸ் நாலேஜ் இருக்குது சுவாமி, ஃபிசிக்ஸ் நாலேஜ் இருக்குது, கெமிஸ்ட்ரி நாலேஜ் இருக்குது, காமர்ஸ் நாலேஜ் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் நாலேஜ் இருக்குது, ஹிஸ்ட்ரி நாலேஜ் இருக்குது, ஜாகிரஃபி நாலேஜ் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த அறிவு உண்மையான அறிவு அல்ல. நம்ம முண்டகோபனிஷத்துலேயே பார்த்தோம்ல, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், சீக்ஷா, கல்பம், நிருக்தம், வியாகரணம், சந்தசம், ஜோதிஷம், அப்படியே அந்த குரு ஒரே போட்டுட்டார். எல்லாமே அபராவித்யா அப்படின்ட்டார்.
சங்கர பகவத்பாதால் ஒரே ஒரு பாம் பிளாஸ்ட் போட்டார், அபராவித்யா அவித்யா தப்புன்னு போட்டுட்டார். அப்போ பராவித்யா தத் அதிகம்யதே அப்படின்னுட்டார் ஒரே வார்த்தை. இங்கேயும் குரு அதே மாதிரி ஒரு பாம் பிளாஸ்ட் போடுறாரு. நீ எதை புரிந்து கொண்டாய் என்று இந்த உலகில் இருக்கின்றாயோ அவை அனைத்தும், புரிந்து கொள்ளக்கூடிய அனைத்தும் உன் மனத்தினால் புரிந்து கொள்கின்றாய், அதனால் அது உண்மையான அறிவு கிடையாது அப்படின்ட்டார். அவிக்ஞேயம், அவிக்ஞேயம் இந்த குழந்தைங்களுக்கு சில பேர் இப்போ ரீசன்ட்லி கூட அவிக்ஞாதா அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கா. அவிக்ஞாதானா அறிவில்லாதவன் அர்த்தம். அறிவில்லாதவன் யாருன்னா குழந்தைங்களுக்கு பேர் வைப்பாளா பாருங்க, அவிக்ஞேயம். அப்போ உண்மையான பேர் என்ன வைக்கணும்னா விஜானம், விஜ்ஞாதா, பிரஜாதா அப்படின்னு பேர் வைக்கலாம். பிரஜானனா அறிவு மிகுந்தவன் அப்படின்னு அர்த்தம். பிரஜானந்தா அப்படின்னு பேர் வைப்பான் குழந்தைங்களுக்கெல்லாம். ஸோ அவிஜாதனாக இருக்கின்றான். அப்போ இந்த ஸ்லோகத்துடைய மீனிங் என்னன்னா, எப்படி பிறருக்கு புரியும் என்பது நீ நினைக்கின்றாயோ, புரிந்த ஒரு வஸ்து என்று நினைக்கின்றாயோ அவை பிரம்மமாகாது. அப்போ எது புரியலையோ அதுதான் பிரம்மமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். சுவாமி புரிஞ்சதே நமக்கு பிரம்ம இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்போ புரியாதது அதுவும் பிரம்மம் இல்லை, ஏனெனில் புரிதலுக்கு அப்பாற்பட்டது. இப்போ புரியுது சுவாமிஜி, உங்கள் கிளாஸு தான் புரியலன்னு நினச்சேன், இந்த சப்ஜெக்டே புரியல போல இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி அல்ல. ஆத்மாவை நாம் மனத்தை கொண்டு செலுத்தி உணர முடியாது. அது அவாங் மனச கோச்சரமாக இருக்கிறது, மனத்திற்கும் இந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதனால் தான் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் நீ எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று உன் மனத்தையும் இந்திரியங்களையும் செலுத்துகின்றையோ அந்த உந்துதலுக்கு காரணமான அந்த சக்தி சைத்தன்யம் உள்ளதல்லவா, அதுவே தானே ஆத்மா. அப்ப நம்ம வேற ஒரு சாதனத்தை வச்சு புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அது தன் நிலையாக இருப்பது, தன்னிலையில் உள்ளது. தன்னிலையில் உள்ளதை பிறர் கையிலும் படற்கையிலும் எப்படி நாம் எடுத்து சொல்ல முடியும்? தமிழ்ல முன்னிலை படற்கை அப்படின்னு இருக்கு, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு. இந்த முன்னிலையும் படற்கையும் தான் நம்ம எல்லாரும் யூஸ் பண்றோமா கண்டி, தன்னிலையில் யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. புரியுறதுங்களா? தன்னுடைய நிலையில் யாருமே யூஸ் பண்ணுறதில்லை. அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரில் நம்ம யூஸ் பண்ணுவோம், செகண்ட் பர்சன் சிங்குலரில் யூஸ் பண்ணுவோம், இல்லை தேர்ட் பர்சன் சிங்குலரில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் we never ever use as our own person அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ யாருன்னா ஒருத்தர் கேட்குறாங்க, உங்களுடைய பேர் என்ன? எனக்கு ஏது பேர்? நீ என்ன பண்ணுற? நான் என்ன பண்ணுறேன்? நான் அவன் எல்லாத்தையும் சொல்கிறது யாருன்னா ஆத்மா. அதனால தான் ஞானிகள் அப்படி சொல்லுவாங்க. யாருன்னா ஒரு ஞானிகிட்ட போய் கேட்டு பாருங்களேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் எங்கே நல்லா இருக்கேன்? ஏன்னா உடம்பு வேறு ஆத்மா வேறுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஆத்ம ஞானிகளுக்கு ஆத்மா என்பது தன் ஸ்வரூபமாக இருப்பதால் அவர்கள் ஷரீரத்தை விட்டு விலகுகின்றார்கள். நம்ம கேட்குற கேள்வி எல்லாமே என்ன? ஷரீர சம்பந்தத்தோடு தான் கேட்குறோம். சார் உங்கள் பேர் என்ன? ஷரீர சம்பந்தம். சார் நீங்கள் எத்தனையாவது படிக்கிறீங்க? ஷரீர சம்பந்தம். சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஷரீர சம்பந்தம். சார் நீங்கள் ஏன் இப்படி ஒல்லியாயிட்டீங்க? ஷரீர சம்பந்தம். என்ன சார் இப்படி குண்டாயிட்டீங்க? ஷரீர சம்பந்தம். சார் நல்லா சாப்பிடுங்க சார், ஷரீர சம்பந்தம். அப்போ ஞானி என்ன பண்ணுறாரு? இந்த ஷரீர சம்பந்தமே வேண்டாம் என்பதால், அவர் ஆத்ம சம்பந்தத்தில் இருப்பதால் அதுக்கு சம்பந்தி ஆயிட்டார். அவர் ஆத்ம சம்பந்தியாக இருப்பதால் அவர் எப்பொழுதும் எதையுமே அனுபவிக்க மாட்டாம் என்று இருக்கின்றார். அதனால தான் ஆத்மாவை உணர்பவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். இப்போ இதுலேருந்து என்ன தருது? நான் நிறைய பேசுகிறேன், அப்போ இதுக்கு சான்ஸே இல்லை. நீங்கள் ரொம்ப நாளும் பேசாமையே கேட்டுருக்கீள், அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஆத்மா சம்பந்தி ஆயிட்டார். அதுதான் உண்மை. ந வித்மனக ந விஜானீம யதா தத்து அனுஷிஷ்யேயம். இட் இஸ் நாட் மை ஓன் ஸ்டேட்மெண்ட், thus it is understood by many people அப்படின்றது தான் அவர் அப்படி சூச்சகமாக அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ நம்மை நாமே உற்று நோக்கினால் புலன்களால் அனுபவிக்க முடியாத ஒன்றை, மனத்தினால் அனுபவிக்க முடியாத ஒன்றை, மற்றொரு பொருளால் வஸ்துவினால் அனுபவிக்க முடியாத ஒன்றை நாம் என்றும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்ற வஸ்துவை அறிய வேண்டும். அதுதான் இதோடைய உட்பொருள். இப்போ
இந்த பொருள் இந்த இதுவுக்கு சங்கர பாஷ்யம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். நதத்ர சக்ஷுர் கச்சதி, அதற்கு சங்கர பாகவத் பாதால் உங்களிடம் அந்த சங்கர பகவத் பாஷ்யம் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க கையில். ஆத்மபூதம் பிரம்ம அதோ நதத்ர அஸ்மின் பிரம்மணி சக்ஷுர் கச்சதி ஸ்வாத்மனி கமனாக அசம்பவாத்து அப்படின்ற பியூட்டிஃபுல்லான ஒரு வாக்கியத்தை எழுதியிருப்பார் சங்கர பகவத் பாதால். பதபாஷ்யத்துலேருந்து படிக்கிறேன். இனிமேல் எல்லாமே நான் பதபாஷ்யத்துலேருந்து தான் எடுப்பேன். அர்த்த பாஷ்யம் நம்ம வேணால் பின்னாடி பார்த்துக்கலாம். ஆத்மபூதம் பிரம்மஹ அதோ ந தத்ர அஸ்மின் பிரம்மணி சக்ஷுர் கச்சதி. இந்த பிரம்மத்தை நாம் இந்த ஷரீரத்தினால் கொண்டு முடியாது. இந்த இடத்துல ஆத்மானது ரிஃப்ளெக்டிவ் ப்ரொனவுன். இந்த ஷரீரத்தை கொண்டு கண் முதலான இந்திரியங்களை கொண்டு அனுபவிக்க முடியாது. ஏன்? ஸ்வாத்மனி கமனாக அசம்பவாது, அது ஸ்வாத்மமாக இருக்கிறது, அது சொந்த சொத்தாக இருக்குது. இவ்வளோ நேரம் நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சங்கர பகவத் பாதால் அவருடைய அந்த மேக்னானிமிட்டி பாஷ்யம் இதுதான். நம்ம இவ்வளோ தொலைவு பண்ணுறோம்ல, அவர் 2 லைனில் டப்புன்னு போட்டுட்டு போயிட்டார் பாருங்க. ஸ்வாத்மனி கமனா அசம்பவாது, அது உன்னுடைய சொந்த சொத்தாக இருக்கிறதுனால யூ ஆர் ஆல்ரெடி த சப்ஜெக்ட். How can you know about your own subject? Because you are the subject. இப்போ சப்ஜெக்ட்னா இது இங்கிலீஷில் சொன்னால் கூட குழம்பிடும். இங்கிலீஷ் இஸ் a subject, எக்கனாமிக்ஸ் இஸ் a subject, சயின்ஸ் இஸ் a subject, ஆர்ட் இஸ் a subject. இப்போ இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். ஆத்மா இஸ் யுவர் ஓன் சப்ஜெக்ட். ஸோ how can you know about your own subject? Because you are experiencing your own subject. When you are experiencing your own subject, how can you experience it with outside? புரியுதுங்களா? உன்னுள் இருக்கக்கூடிய சொந்த ஒரு வஸ்துவாக இருக்கக்கூடியதை நீ எப்படி ஒரு அந்நிய பதார்த்தமாக அனுபவிக்க முடியும்? அதனால் இது அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. ந வாக் கச்சதி நார் த ஸ்பீச், ந மனஹ, அதே தான் திரும்பவும் மனத்தாலையும் உணர முடியாது. ஏன் அப்படின்னும் போது ஐ டோன்ட் நோ அப்படின்ட்டார் ஒரே வார்த்தை. ந வித்மோ, அதுக்கு சங்கர பகவத் பாதால் ரொம்ப அழகாக ஒரு பாஷ்யம் போடுறாரு. அந்த லைனை பாருங்க. தத்து அகோச்சரத்வாத்து ந வித்யஹ தத்து பிரம்ம ஈத்ருஷ்யமிதி. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இதை நீங்கள் சம்ஸ்கிருதத்தில் படிச்சிங்கனாலும் சரி, காதில் கேட்கறதுக்கே உங்களுக்கு புண்ணியம் கிடச்சிருக்கும். வி டோன்ட் நோ தட் பிரம்மன் இஸ் of this kind, therefore I don't know அப்படின்றார். இது எப்படி நான் தமிழில் சொல்கிறதே புரியல. பிரம்மம் இதுதான் என்று கூற முடியாததால், உணர முடியாததால், அறிய முடியாததால் அதை நீ தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்றார். அதை தான் ந வித்மனஹ அப்படின்றார். ஏன்? நம்ம இப்போ இதுதான் அந்த வஸ்து, இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பிரம்மத்துக்கு ஒரு வஸ்துவை சொல்லிட்டோம்னா அது நாம் உணரக்கூடிய, ஏன்னா பிரம்மம் வேதமே சொல்லுறது அதை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, பேச முடியாது, சொல்ல முடியாது, உணர முடியாது. உணர முடியாதுன்னா அனுபவிக்கலாம். அனுபவம் என்பது வேறு, உணர்வு என்பது வேறு. இப்போ காற்றடிக்குது, ஃபேன் போடும்போது சில்லுன்னு இருக்குது, வெயில் படுது, ஸ்வெட்டிங் வருது, அது உணர்வு. அந்த உணர்வால் தானே சொல்கிறீங்க. தொக்குனால அந்த ஸ்கின் சொல்லுது, ஐயோ குளிர்து சாமி, ஐயோ எரியுது சுவாமி, ஃபேனை கொண்டு வாடி மாலா அப்படின்னு சொல்கிறாள்ல. அப்போ இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா உணர்வு. ஆனால் இந்த உணர்விற்கும் அப்பாற்பட்ட உட்பொருளாக இருக்கக்கூடியது ஆத்மா. அப்போ அந்த ஆத்மாவை உணர வேண்டும் என்றால் நீ உணர்வதற்கு ஒரு பொருள் அல்ல, அது அனுபவிப்பதற்கான வஸ்து. அதை தான் அவர் அழகாக சொல்கிறார் அந்த பாஷ்யத்தில். தத்து அந்த ஆத்மாவானது அகோச்சரத்வாத்து, அகோச்சரம், கோச்சரம் என்றால் சொல்லுவது, அகோச்சரம் என்றால் இதை வாயால் சொல்ல முடியாது. ந வித்மக, இதை தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னால் தெரிந்து கொள்ளணும்னா ஒரு வஸ்து வேணும். இப்போ ஃபோன் டேபிளில் வச்சுருக்கேன்னா டேபிளில் ஒரு ஃபோனுன்னு இருக்குது. டேபிள்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட்டு, அங்கே சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, என்னது அது? ஃபோனு. அந்த ஃபோனை போய் எடுத்துன்னு வாண்டுரும். இது ஆத்மா. ஆத்மா எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் இருக்குது. உடம்புலையும் இருக்குது, உலகத்துலேயும் இருக்குது, எல்லா பிரபஞ்சத்துலேயும் இருக்குது. அப்போ அதை நீங்கள் எப்படி இதுதான் அதுதான் என்று சொல்ல முடியும்? எங்கும் நிறைந்த ஒரு வஸ்துவை நீ எப்படி இது என்று சொல்ல முடியும்? இன்னும் கூட தெளிவாக சொல்கிறேன்.
ஒரு பலூனில் இருக்கிற காற்றை யாருன்னா யூஸ் பார்த்துருக்கோமா? பார்க்கல. ஆகாசத்தில் இருக்கக்கூடியதும் காற்றுதான், பலூனில் இருக்கக்கூடியதும் காற்றுதான். ஆனால் அந்த பலூனில் இருக்கக்கூடிய காற்று வெடிக்கும்போது, பலூன் வெடிக்கும் பொழுது பலூனில் உள்ள காற்று பிரபஞ்சத்தில் உள்ள காற்றில் ஐக்கியம் அடைகின்றது, ஒன்று சேருகின்றது. அதனால் பலூன் காற்று எங்கே போயிற்று, ஆகாசத்தில் உள்ள காற்று எங்கே போயிற்று என்று யாருக்கும் தெரியாது. ஒரு காற்றையே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, பார்க்க முடியல, கேட்க முடியல, அதை அனுபவிக்க முடியாத போது ஆத்மாவை எப்படி அனுபவிக்க முடியும்னா, காற்றுக்கு மேலே இன்னொரு வஸ்து இருக்குது, ஆகாசம். எப்படி சுவாமி சொல்கிறீங்கன்னா, தைத்திரிய உபனிஷத் அப்படி தான் சொல்லுறது. ஏதஸ்மாத் ஆத்மன சம்போதக ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேராபக அப்ச பிருத்திவி பிருத்திவியாம் ஓஷதயக ஓஷதையோ சம்பவதி விஸ்வம்ன்றார். நமக்கு வாயுவே புரிஞ்சிக்க முடியல, அதுக்கு மேலே இருக்கிற ஆகாசம், ஆகாசம் இன்னும் சட்டில், அதற்கும் அணுவிற்கும் அணுவாக இருக்கக்கூடியது பிரம்மம். அந்த பரபிரம்மத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? அதனால்தான் விசிஷ்டாத்வைதிகள் அந்த லெவலுக்கு போகாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போதைக்கு அது ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது, நம்ம சகுண ஈஸ்வரனாக வைத்து கொள்ளலாம். அப்போ என்ன பண்ணலாம்? சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி கிருத்யானகம்யம் வந்தே ஏ விஷ்ணு வியாபகத்வாத் விஷ்ணு. ஆனால் இங்கே என்ன ஆயிட்டான்? அவனை சங்கு சக்கர கதாபாணியாக, பீதாம்பர வாசிதியாக, கௌஸ்தூபதாரிணியாக, லலாட்டத்தில் அப்படியே திரிபுண்டதாரியாக, பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத நீலாநாயக பெருமானாக காஞ்சி வரதராஜ பெருமாள் வரம் ததாதீதி வரதராஜகன் அருள் பாலிக்கின்றார். நம்மளும் எல்லாரும் போய் வரதராஜனை பார்க்கின்றோம். ஆனால் அந்த வரதராஜனிடம் இருக்கக்கூடிய தாற்பயம், ஏன்னா இப்போ வரதராஜருக்கு 10 நாள் உற்சவம் போயின்னு இருக்கு, அதனால் நான் அதை சேர்த்து சொல்கிறேன். அந்த வரதராஜனுடைய முகமண்டலத்தை போய் பாருங்கள், அரூபமாக இருக்கும். அவர் முகத்தில் நிறைய அப்படியே பின்னமாக இருக்கும். மீன்ஸ் முகம்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண மாதிரி இருக்கும், அப்படியே அடிப்பட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் ஹோமகுண்டத்துலேருந்து வந்தவர். தெரியாதவங்க பார்த்தசாரதி கோயிலில் போய் பாருங்கள், ஏன்னா வடகலையே சொல்லக்கூடாது, தென்கலையும் சேர்த்து சொல்லிடணும். பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா, பார்த்தசாரதி சுவாமியோடைய உற்சவ சுவாமியோடைய முகம் பார்த்தீங்கன்னா அரூபமாக இருக்கும். ஆனால் அந்த அரூபமாக உள்ள இறைவனுக்கு சகல விதமான அப்படியே வாசனையான திரவிய மாலைகளை எல்லாம் சேர்த்து பட்டு பீதாம்பரம் அணிந்து காஞ்சி பட்டுடுத்தி அதன் மேல் நிறைய, ஏன்னா எல்லா குணங்களோடு அவனை சேர்க்கின்றோம். அதாவது நிராகாரமாக இருக்கக்கூடிய அந்த நிரீஸ்வரனை சகுண ஈஸ்வரனாக சேர்த்தி சேவை, அதை தான் சேர்த்தி சேவைன்றாங்க. சேர்த்தி சேவைனா தாயாரோடு செய்கிறது, அது தாயார்ன்றது மாயா தத்துவம். அப்போ பெரிய பிராட்டியோடு வரதராஜ சுவாமி காட்சி கொடுக்கறதும், இங்கே அமிர்தவல்லி தாயாரோடு பார்த்தசாரதி சுவாமிகள் காட்சி கொடுப்பதும் யதிராஜவல்லின்னும் பேர் அவங்களுக்கு அப்படி காட்சி கொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால், அங்கே சேர்த்தி சேவை. என்ன சேர்த்தி சேவை? மாயா உபயித சைத்தன்யமாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் நமக்கு இங்கே காட்சி தருகின்றார் அப்படின்றத காமிக்கிறதுக்காகத்தான் இப்படி பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய சனாதன தர்மத்தில் எவ்வளோ அழகான ஒரு தாத்பரியத்தை நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும். ஆனால் அட் த சேம் டைம் நம்ம போய் உக்காந்து சொல்லி கொடுக்கக்கூடாது. ஏன்னா ந தத்ர வாக்கச்சதி, அங்கே மனம் செல்லாது. அப்போ இந்த இடத்துல சொல்கிறார் யதை தத் அனுஷிஷ்யாது அப்படின்றார். அந்த இடத்துல சங்கர பகவத்பாதர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, யதா ஏன பிரகாரேன தத் பிரம்மக அனுஷிஷ்யாது உபதிஷ்யேது சிஷ்யாத் இத்யேவ அபிப்பிராயக அப்படின்றார். இந்த குரு இந்த சிஷ்யனுக்கு ரொம்ப அழகாக, இதை நீ எதை தெரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கின்றாயோ அது தெரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்டதாய் உள்ளதால் அதை நீ தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இது வரைக்கும் சுவாரஸ்யமே கிடையாது. இப்போ குரு என்ன பண்ணிட்டாரு, சிஷ்யனுக்கு ஒரு பெரிய பாம்பிளாஸ் போட்டுட்டாரு. நீ தெரிந்து கொள்வாய் என்று எதை நினைக்கின்றாயோ அது தெரிந்து கொள்ளப்பட்ட வஸ்து அல்ல, ஏனெனில் நீ மனத்தினும் இந்திரியங்களையும் கொண்டே தெரிந்து கொள்கின்றாய். அதனால் இது மனத்திற்கு அப்பாற்பட்டதாக இருப்பதால் நீ தெரிந்தது என்று சொன்னால் அது தெரியவில்லை என்று பொருள். தெரியவில்லை என்று சொன்னால் உண்மையிலேயே தெரியலன்னு அர்த்தம், அதுதான பொருள்.
அப்போ இந்த இடத்துல ஒரு பசில் வைக்கிறார் அவர். இந்த இடத்துல ஒரு சின்ன உள்குத்துன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி ஒரு உள்குத்தை வச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு அவர் போறாரு. குரு இன்னொன்று போடுறார். இதுதான் பெரிய பாம் பிளாஸ்ட். இந்த ஸ்லோகத்துக்கு பொருளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் பெரிய உன்னதமான மகோன்னதர்கள், உங்களுக்கு எல்லாம் பிரம்ம சாட்சா்காரம்னது இன்னைக்கே கிடைச்சிருதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, அழகாக ஏன் இதை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்றத தேர்ட் ஸ்லோகத்தில் அந்த சொன்னார் பாருங்க, அங்கேருந்து அப்படியே எடுத்துக்கிறார். என்ன தேர்ட் ஸ்லோகம் சொன்னார்? அனுஷிஷ்யாத் அப்படின்னார்ல, எதைதது அனுஷிஷ்யாத்ன்றார்ல, அந்த வார்த்தையிலேருந்து எடுத்துக்கிட்டு 4வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்யதேவ தத்விதிதாத் அந்யதோ அவிதாததி இதி சுஷ்ரும பூர்வேஷாம் நஸ்தத் வியாசக்ஷதே சக்ஷரே அப்படின்னு சொல்றார். அந்யத் ஏவ தேவம் தத் விதிதாத் அதஹ அவிதிதாததி இதி சுஷ்ரும பூர்வேஷாம் ஏன நஸ் தத் வியாசக்ஷதே. இந்த ஸ்லோகம் குரு பாருங்க எவ்வளோ உஷாராக தப்பிக்கிறாரு. குரு சொல்லிடுறாரு, ஏ சீடனே, அதனால தான் இந்த குரு தன்னை காட்டிக்கவே இல்லை யாருன்னே. ஏன்னா காட்டிக்கிட்டா இந்த கொஷினுக்கே ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணிடலாம். அந்த ரிஷி தன்னுடைய தேகாபிமானத்தோடு இருந்தால் தானே நான் வந்து இப்போ பரத்வாஜன், அங்கிரசன், நான் புலஸ்தேன் அப்படின்னு சொல்ல முடியும். அவர் அந்த தேகாபிமானமே இல்லை. அப்போ அந்த சைத்தன்யத்தோடு இணைந்து இருப்பதால் அந்த குரு தன்னை யாருனே காட்டிக்காமல் சொல்கின்றார். தத்து, அந்த தத்து அப்படின்னா அது விதிதாத்து, அறிந்தவற்றிலிருந்து, விதிதாத்து, விதிதாத் என்றால் அறிந்து கொள்ளுதல், நீ அறிந்தவற்றிலிருந்து வேறுபட்டது. அந்நிய தேவாத், நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் புரியும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த பிடிஎஃப் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் அட்லீஸ்ட் அதை அப்படியே நீங்கள் ஒன்றா சேர்த்திங்கன்னா ஒரு புக்காக மாற்றிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகமும் தான் நான் கொடுக்குறேன். அந்நிய தேவ தத் விதிதாத்து. அந்நிய அப்படின்னா இந்த தத்து அப்படின்ற பதத்தை முதல்ல எடுத்துக்கோங்க. இந்த பிரம்மமானது ஞாதக வஸ்துஹு, அதை காட்டிலும் வேறானது என்று சொல்கின்றார். அப்போ இந்த பிரம்மத்தை நாம் உணர வேண்டும் என்று ஏதாவது பிரயத்தனம் செய்தால் நாம் உணரக்கூடிய ஒரு வஸ்துவிலிருந்து வேறானது. அடுத்த லைனு அவிதிதாவதி, அது அடுத்தது. நான் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா பாஷ்யத்துக்கு போகலாம். அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு புரியும் இது. அதோ மேலும், அவிதிதாத்து அறியாதவற்றிலிருந்து நீ ஏதாவது, முதல்ல அறிந்ததிலிருந்து நீ ஏதாவது தெரிந்து கொண்டாய் என்றால் அது உண்மையல்லப்பா, நீ அறிந்ததிலிருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லிட்டார். நமக்கு வாழ்க்கையில் தெரிஞ்சதே ரெண்டு, ஒன்று தெரியும், இன்னொன்று தெரியாது. தெரிஞ்ச வஸ்துவிலிருந்து நீ சொன்னா அது தெரியாதுன்னு அர்த்தம், தெரியாத வஸ்துவிலிருந்து சொன்னா அதுவும் தெரியாதுன்னு தான் அர்த்தம் அப்படின்றார் அவர். அவிதிதாவது அறியாதவற்றிலிருந்து என்று நீ சொன்னால் அதிலும் காட்டிலும் அது மேலானது, அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப நாங்கள் தத்து அதை வியாசக்ஷரே. அப்ப சுவாமி இப்ப ஒரு கேள்வி கேட்பார், சிஷ்யன் உடனே யோசிப்பான், குருவே உங்களாலேயே சொல்ல முடியல, நீங்களே சொல்லிட்டீங்க, அதை புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம், புரியலன்னு அர்த்தாலும் புரியலன்னு அர்த்தம் தான். அப்போ எப்படி நீங்கள் இதை புரிஞ்சுப்பீங்க, புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சொல்ல முடியும்னு கேட்பீங்க. அதுக்காக தான் குரு என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய அக்ஷதையை, அந்த பலனை என்ன பண்ணிட்டாரு, இது வியாசக்ஷரே அப்படின்னுட்டார். என்னுடைய முன்னோர்கள், எனக்கு முன்னாடி வாழ்ந்த அனைவரும் இதை இப்படித்தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படின்றது தான் இதோடைய பொருள். இது வியாசக்ஷரே அப்படின்னுட்டார். அதாவது இந்த ஆத்மா அறியப்படும் விஷயத்திலிருந்து வேறானது, அறியாத விஷயத்திற்கும் மேலானது. இதை பற்றி விளக்கம் நான் சொல்லவில்லை, என் முன்னோர்கள் எனக்கு இப்படி சொல்லியிருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அப்ப
தன்னை ஒரு ஞானி என்றும் இவர் பிரகடனப்படுத்தவில்லை, தான் ஒரு அஞ்ஞானி என்றும் அதை காட்டிக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் இதன் பலன்கள் அனைத்தும் என்னுடைய முன்னோர்களையே சார்ந்தது என்று அதை அங்கே நிரூபணம் செய்கின்றார். இதுதான் ஒரு ஆத்ம ஞானியுடைய லெவல். எப்பவுமே ஒரு ஆத்ம ஞானி என்பவர் வேதத்திலிருந்து தான் மேற்கோள் காட்டுவார். அந்த வேதத்தில் இருந்து புறம்பாக செல்ல மாட்டார். அதே நேரத்தில் தனக்கு என்று ஒன்றையும் சேர்த்து கொள்ள மாட்டார். நீங்கள் எந்த மகரிஷியை வேணால் எடுத்துக்கோங்க, ரமண மகரிஷி ஆகட்டும், ராமகிருஷ்ணர் ஆகட்டும், சுவாமி விவேகானந்தர் ஆகட்டும். சுவாமி விவேகானந்தர் 4 புக்கு எழுதினார், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், ராஜயோகம்னு. ஆனால் அவர் புதுசாக எதையுமே சொல்லலை. கர்மயோகம் பகவத்கீதையிலிருந்து எடுத்தார், பக்தி யோகம் நாரத பக்தி சூத்திரத்திலிருந்து எடுத்தார், ராஜயோகம் பதஞ்சலி யோகத்திலிருந்து எடுத்தார். அவரே சொல்கிறார். அப்போ எல்லாத்தையும் ஏன் சுவாமி அவர் வேற ஒரு இடத்துலேருந்து எடுத்து தன்னுடைய இங்கிலீஷ்னா, அந்த காலத்திற்கு அது ஆங்கிலேயர்களுக்கு சொல்வதால் அது இங்கிலீஷில் சொல்லணும்ன்றதுக்காக எந்தவித ஸ்லோகங்களையும் கோட் பண்ணாமல் அவர் என்ன பண்ணிட்டார், அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணார். ரமண மகரிஷி ஒரு காலத்தில் மற்றவர்களுக்கு உபதேச ரத்ன மாலை எல்லாம், அக்ஷரமலை மாலை எல்லாம் தரும்பொழுது அவரே சொல்கிறாரு, இது ஏன் சொந்த சொத்து இல்லைப்பா, ஆல்ரெடி சொன்ன சொத்து அப்படின்றார். அவர் டாக்ஸ் வித் ரமணாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இது என் சொந்த சொத்தல்ல, ஆல்ரெடி சொல்லிய சொத்து இது அப்படின்றார். அதே போல் நீங்கள் யார்கிட்டனா போய் பெரிய பெரிய மகான்கள், உண்மையான மகான்கள், நான் ஒன்று பெரிய பெரிய மகான்கள்னால் நான் உண்மையான மகான்கள்னு இப்போ ஒரு வார்த்தையை வேற போட வேண்டியதாக இருக்குது. அப்போ அவர்களுடைய அந்த மகான்களுடைய வார்த்தைகளை எல்லாம் போய் கூறு கவனித்தீர்கள் என்றால், அந்த வேதத்திற்கும் அந்த சனாதன தர்மத்திற்கும் ஒரு விதமான பங்கமும் இல்லாமல் அதை ஒற்றியே வாழ்க்கையில் வாழ்ந்திருப்பார்கள், அதை ஒற்றியே பேசியிருப்பார்கள், அதன் பிரகாரமே நடந்திருப்பார்கள். ஏனெனில் பகவத்கீதையில் கண்ணனே சொல்கிறான், எத்யத் ஆச்சரத்து ஸ்ரேஷ்டக தத்ததேவோ இதரோ ஜனாகா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே அப்படின்றார். அப்போ எல்லா மக்களுக்கும் நாம் எதை பின்பற்றுகின்றோமோ அதையே ஒரு தர்மமாக மாறிவிடுகின்றது. அப்போ இந்த ஞானம் எப்படி இந்த குருவுக்கு வந்துச்சுன்னு அவர் கேட்கும்போது அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, இது எந்தில்லப்பா, அவங்களுடைய சொத்து, நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்றார். இதி சுஷ்ரும பூர்வேஷாம், எனக்கு முன்பு இருந்தவர்கள், பூர்வேஷாம் ஏன தத் வியாசக்ஷதே, இப்படி அவர்கள் சக்ஸஸ்ஃபுல்லி தே ஹாவ் கம்யூனிகேட்டட் டு மீ, தேர்ஃபோர் ஐ ஆம் டெல்லிங் அப்படின்றார். அண்ட் வாட் தே எக்ஸ்பிளைன், அவங்க என்னதான் அதை சொன்னாங்க அப்படின்றத அப்புறமா சொல்கிறாரு. அந்யதேவ தத்விதிதா யதோ அவிதிதாவதி, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தத்து விதிதாத்து அந்யதேவம் அதோ அவிதிதாத்து அந்யதேவம், இதுதான் இதோடைய அன்வயம். திரும்ப சொல்கிறேன், இந்த ஸ்லோகத்தில் 2வது லைன் இருக்குல்ல, இது மீன்ஸ் முதல் லைனே இருக்குல்ல, அந்யதேவாதத் விதிதாவதோ அந்யதாத் விதிதாவதி அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ஸ்லோகத்தை நல்லா பைஹார்ட் பண்ணிக்கோங்க. எல்லா உபனிஷத்தையும் படிக்க முடியலனாலும் இந்த ஸ்லோகத்தை பைஹார்ட் பண்ணிக்கோங்க. இதோடைய பொருள் என்னவென்றால், தத் விதிதாவது அந்யதேவம் அதோ அவிதிதாவது அந்யதேவம். அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க, என்னுடைய பூர்வ முன்னோர்கள் இப்படித்தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் எனில், அந்யக தேவக, இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் திங்ஸ். சகுணஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரியங்களையும் காட்டிலும் மேலானது இந்த பரபிரம்மம். அந்ய அவிதிதாவது, ஆத்மா இஸ் எவர் எ சப்ஜெக்ட் அண்ட் நெவர் எ ஆப்ஜெக்ட். So therefore you cannot able to explain it, but whereas you can able to experience it. இங்கிலீஷில் ஈஸியாக சொல்லிடலாம், தமிழில் சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டம். என்ன, நான் யோசிச்சு சொல்லணும். இதை நீ எப்போதும் ஒரு பொருளாக அறிய முடியாது, ஏனெனில் பொருளில் உணரப்படும் அனுபவமே அந்த அறிவு என்று என் முன்னோர்கள் சொல்லி வைத்ததால், நானும் அந்த குரு, எப்படி யாருன்னே தெரியாது, அந்த குரு தன்னைத்தானே மறைத்து கொண்டு எப்படி உங்களுக்கு நமக்கு இந்த வேதத்தில் சொல்கின்றாரோ அதே போல் நானும் இங்கே சொல்கின்றேன். நான் சொன்னேனானோ பாருங்கள், அந்த இடத்துல பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வருதுல்ல,
ஸோ அப்போ அதை சொல்லாமல் சொல்லணும். அப்போ அதே போல் நாமும் உணர வேண்டும் என்பது தான் இந்த ஸ்லோகத்துடைய முக்கிய அர்த்தம். ஓகேங்களா? திரும்ப சொல்கிறேன், இதுக்கு எப்படி அன்வை எடுத்துக்கணும்னா, இதி சுஷ்ரும பூர்வேஷாம் ஏன தத்வியாச்சக்ஷதே சக்ஷரே, அதை முதல்ல எடுத்துக்கோங்க. இப்படியாக என்னுடைய முன்னோர்கள், எனக்கு முன்பு பிறந்தவர்கள் சொல்லி வைத்தார்கள், இப்படித்தான் அவர்களும் சக்சஸ்ஃபுல்லி தே ஹாவ் கம்யூனிகேட்டட், இப்படித்தான் வெற்றிகரமாக அவர்கள் எனக்கு இந்த வித்தையை சொல்லி கொடுத்தார்கள் அப்படின்ற. என்னத்தை சொல்லி கொடுத்தாங்க சாமி? அப்போ ஒரு கேள்வி வரும். அதை தான் அவர் சொல்றாரு, அந்நிய தேவாதத் விதிதாவதோ அந்யதா விதிதாவதி. இந்த லைனை சொல்றார். அந்யது தேவக தத் விதிதா யதோ அவிதிதாவதி அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார்? எதை நீ ஒரு பொருளாக தெரிந்து கொண்டாயோ அந்த பொருட்களுக்கெல்லாம் வேறுபட்டதப்பா. எதை நீ தெரிந்து கொள்ள முடியாது என்று நினைக்கின்றாயோ அதுவும் தவறு. நீ உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வஸ்து அது. நீ இருக்கின்றாய் அல்லவா? இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி, எப்போ உங்களுக்கு புரிஞ்சுடுத்தா அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? சுவாமி புரிஞ்சுடுத்து. எதால் புரிஞ்சுக்கிட்டீங்க? கண்ணால் பார்த்தீங்க, காதால் கேட்டீங்க, மனசில் உணர்ந்தீங்க. இதுதானே புரிய வைக்கிறது. இந்த புரிதலுக்கு அப்பாற்பட்டது இந்த ஆத்ம வித்யா. அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. தேர்ஃபோர் நீங்கள் புரிஞ்சிக்காததுனால அடுத்த கிளாஸில் இதை இன்னும் சுலபமாக புரிய வைக்க நான் முயற்சிக்கின்றேன். அதுதான் உண்மை. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையா? நான் கேள்வி கேட்டேன்னா நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு புரியலை. எனிவே உங்களுக்கு புரிஞ்சிருத்தா இல்லையான்னு எனக்கும் புரியலை. இப்போ புரிஞ்சிருத்தா புரியலையான்னதும் நமக்கு புரியலை. ஏன்னா புரிஞ்சவர்களுக்கும் ஒன்றும் புலப்படாதது. புரியாதது என்றால் நீங்கள் சாக்ஷாத் அந்த அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய வஸ்துவே அது என்று அறியப்படுவது. அதனால் நாம் எல்லாம் அந்த வஸ்துவை அடைய பிரார்த்திப்போம். ஆப்யாயந்து மமாங்காணி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரம் அதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் நாகம் பிரம்ம நிராகுர்யாத் மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்வநிராகரணம் மே அஸ்து ததாத்மனி உபனிஷத்சு தர்மார்த்தா தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.